ஸோ நம்ம ஏகேவோட அடுத்த படமான அந்த AK-64 அந்த படத்த யார் டைரக்ட் பண்ண போறான்ற மாரி எதிர்பார்ப்பு கண்டிப்பா கிளம்பி இருக்குது ஃபேன்ஸ் மத்தியில. அது மட்டும் இல்லாம இப்ப தனுஷ் பார்த்தீங்கன்னா, அடுத்த படத்த கண்டிப்பா எடுப்பாரு அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்த நிலைமையில, கண்டிப்பா ஆதிக் ரவிச்சந்திரன் தான் அடுத்த படம் அப்படின்ற மாரி ஒரு டாக்ஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பட் ஏகே சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயமுமே ஷேர் ஆகல. இன்னும் பயங்கர சைலன்ட்டா இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏகே இப்ப ரேசிங்ல பயங்கர பிஸியா இருக்காரு அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம். தனுஷ் அவர்களும் பார்த்தீங்கன்னா, அவரோட புரொடக்ஷன், அவரோட போஸ்ட் புரொடக்ஷன் ஒர்க் இந்த மாரி நெறைய விஷயங்கள்ல பயங்கர பிஸியா இருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா வர குபேரன், இட்லி கடை 2 படத்தோட ஒர்க்லயும் பார்த்தீங்கன்னா, அவர் பயங்கர கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா, அடுத்த படம் வந்து கண்டிப்பா அவர் தான் பண்றாரா அப்படின்ற மாரி ஒரு கேள்வியும் கண்டிப்பா எழும்புது. நம்ம திரும்பி திரும்பி AK-64 படத்த யார் டைரக்ட் பண்ண போறா? யார் டைரக்ட் பண்ண போறான்னு கேட்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம தனுஷ் கதை சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் ஆதிக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னொரு கதைய வச்சுட்டு ரெடியா இருக்காரு. பட் என்னத்தான் ஆதிக்கு வந்து இப்ப ஃபேன் பாய் மொமெண்ட், ஃபேன் பாய் சம்பவம்லாம் இப்போ குட் பேட் அக்லி படத்துல குடுத்திருந்தாலும், அடுத்த டைரக்டர் வந்து தனுஷ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றத ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் தனுஷ் அண்ட் ஏகே இணைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி ஒரு மிகப்பெரிய கேள்வி கண்டிப்பா இருக்கு ஃபேன்ஸ் மத்தியில. அதனால கண்டிப்பா அடுத்த டைரக்டர் வந்து தனுஷ் தான் பண்ணணும் அப்படின்ற மாரி நெறைய ஃபேன்ஸ் இப்போ அவங்க சோசியல் மீடியா போஸ்ட்ல வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த படம் எந்த டைரக்டர் பண்ணா நல்லா இருக்கும் நம்ம ஏகே வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தனுஷ் வச்சு பண்ணா அது என்ன மாதிரி ஒரு ஜானரா இருக்கும்? படத்துக்கு என்ன மாதிரி ஒரு டைட்டிலா இருக்கும்? சினிமாட்டோகிராஃபர் யாரு? ஸ்டண்ட் மாஸ்டர் யாரு? அப்படின்ற மாரி நெறைய கேள்விகள் இருக்கு. மெயினா வந்து புரொடக்ஷன் ஹவுஸ் யாரு? அப்படின்ற மாரி கேள்வி இருக்கு. இது வந்து டான் பிக்சர்ஸ் தான் அப்படின்ற மாரி ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி கைஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன மாதிரி ஒரு அப்டேட் வந்து AK-64 படத்த பத்தி ஜூலைல வருது அப்படின்னு சொல்லிட்டு. இத பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி சினிமா பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பண்றேன். தேங்க் யூ வெரி மச்.